அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். DRDO conducted historic hypersonic missile test recently. The range of the missile is அப்படின்னு கேட்டிருக்காங்க. DRDO சமீபத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஹைப்பர்சானிக் ஏவுகணை சோதனையை நடத்தியது. ஏவுகணையின் வரம்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹைப்பர்சானிக் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்ல இருந்து 5 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அதுதான் ஹைப்பர்சானிக் அப்படின்னு சொல்றோம். மேக் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்தியா முதல் முறையா இப்படி ஒரு சோதனையை நடத்தி இருக்காங்க. DRDO உருவாக்குன இந்த ஒரு மிசைல். இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1500 கிலோமீட்டர். சரிங்களா? 1500 கிலோமீட்டர். இதனால நியூக்ளியர் வெப்பன்ஸையும் எடுத்துட்டு போற வகையில இதை வடிவமைச்சிருக்காங்க. அதனால இது சிறப்புமிக்க ஒரு ஏவுகணையாக நமக்கு இருக்கு. சரியா? அடுத்தது. Which police station has been selected as the best police station in India? இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் நிலையம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒடிசாவில் இருக்கக்கூடிய படாப்பூர் காவல் நிலையம் தான் இந்த ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலையமாக நம்மளுடைய உள்துறை அமைச்சகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். சரியா? ஹோம் மினிஸ்ட்ரி தான் இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023ல பார்த்தோம்னா ராஜேந்திர நகர், இது வந்து தெலுங்கானால இருக்கு. அஸ்கா அப்படிங்கிறதும் நமக்கு ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம் தான். 2022ஆம் ஆண்டு சிறந்த காவல் நிலையமாக இருந்துச்சு. சாதர் பஜார் அப்படிங்கிறது டெல்லியில இருக்கக்கூடிய காவல் நிலையம் 2021ல சிறந்த காவல் நிலையமாக நமக்கு இருந்துச்சு. சரியா? அடுத்தது. இந்தியாஸ் ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் பீங் ஹெல்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ் இஸ் நோன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அருணாச்சல பிரதேசத்தில் நடைபெறும் இந்தியாவின் முப்படை பயிற்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூர்வி பிரகர். முப்படை பயிற்சி அப்படின்னா இந்தியாவோட ஆர்மி, நேவி, அடுத்தது ஏர்ஃபோர்ஸ், இவங்க 3 பேரும் பங்கு பெறக்கூடிய இந்த பயிற்சி. தோஸ்தி அப்படிங்கிறது இந்தியா, ஸ்ரீலங்கா, மாலத்தீவுகள். மித்ராசக்தினா இந்தியா மற்றும் பிரான்ஸ். மலபார் அப்படின்னா குவாட் கண்ட்ரீஸ்லாம் வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு கடற்படை பயிற்சி. மலபார் அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் அமெரிக்கா வருவாங்க. சரியா? அடுத்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு மேக் விச் பார்ட் ஆஃப் இந்தியாஸ் டியூனா எக்ஸ்போர்ட் ஹப்? இந்தியாவின் எந்த பகுதியை சூறை மீன் ஏற்றுமதி மையமாக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தமான நிக்கோபாரை தான் மாத்த போறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது உலக அளவுல பாக்குறப்ப இந்த டியூனா ஃபிஷ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த மார்க்கெட் $41 பில்லியன் மார்க்கெட். சரியா? அதோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது. இது இந்தியாவோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா $81 மில்லியன் இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு எய்மா இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்தமான் நிக்கோபாரை செலக்ட் பண்றாங்க. எதற்காக அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல தான் உலக அளவுல இருக்கக்கூடிய இந்த டியூனாக்களின் எண்ணிக்கையில 21% இந்தியன் ஓஷன்ல தான் இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அந்தமான் நிக்கோபாரை சூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? மற்ற இடங்களை விட்டுட்டு. அடுத்தது. கிங் கோப்ரா இஸ் நோன் அஸ் கலிங்க சர்பா இன் விச் ஸ்டேட்? கிங் கோப்ரா எந்த மாநிலத்தில் கலிங்க சர்பா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகத்துல தான் இது கலிங்க சர்பா அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகத்துல இப்போ அதை சயின்டிபிக் நேமாவே மாத்திட்டாங்க. ஓஃபியோஃபாகஸ் கலிங்கா அப்படின்னு சொல்லி இந்த கிங் கோப்ரா வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டுமே காணப்படக்கூடிய இந்த கிங் கோப்ரா வகைக்கு ஓஃபியோஃபாகஸ் கலிங்கா அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் நேம் வச்சிருக்காங்க. சரியா? அப்ப கர்நாடகா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.